வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள்: ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் நலன்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பத் துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 6000-ஆக அதிகரித்துள்ளதென மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சொத்துகளுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டை மாற்றியமைத்து மாநில அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களின் பெயர்களை மாற்றியமைத்து தமிழக அரசு புதிய திட்டங்கள் போல் செயல்படுத்தி வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் நலன்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாரின் பெட்டையாவில் நேற்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இலவச உணவு தானிய திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், இலவச எரிவாயு இணைப்பு திட்டம், குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களினால் மக்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளை தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றுவதற்கான திட்டங்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத் துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 6000-ஆக அதிகரித்துள்ளதென மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உயிரி தொழில்நுட்ப ஆய்வாளர்களுக்கான ஒருங்கிணைந்த தளத்தை நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து பேசிய அவர், 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 50ஆக இருந்ததாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் கொள்கைகள் உயிரி தொழில்நுட்பத்துறைக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட பெருமழை வெள்ளத்தின்போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினரின் சேவை ஈடு இணையற்றது என தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இந்த பணியில் ஈடுபட்ட படையினருக்கான பாராட்டு விழா ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றால் இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவம், வருமுன் காப்போம், இதயம் காப்போம் போன்ற திட்டங்களினால் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் பயிற்சி நிறுவன வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் 4 படப்பிடிப்பு தளங்கள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற 2015ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கத்தில் அதிநவீன திரைப்பட நகரத்தை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நகரம் 150 ஏக்கர் பரப்பளவில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். 2016ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரையிலான திரைப்பட விருதுகளை தேர்வு செய்வதற்கு 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு மு பே சாமிநாதன் தெரிவித்தார். ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் நிலங்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 5750 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார். 38 வருவாய் மாவட்டங்களுக்கு வருவாய்த்துறையிலிருந்து 38 தாசில்தார்களை இந்து சமய அறநிலையத்துறை பணிக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு ஆண்டிற்கு 10 கோடி ரூபாய் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அவர்களுக்கு உண்டான சம்பளத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ரேவர் கருவியின் வாயிலாக இதுவரையில் 1,66,000 ஏக்கர் நிலங்கள் அளவிடப்பட்டு அதற்குண்டான மேப் தயாரிக்கப்பட்டு அந்த இடத்திலே இந்த இடம் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது, எவ்வளவு அளவு என்பதையும் விளம்பர பலகைகளாக வைத்திருக்கின்றோம். தமிழக அரசு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களின் பெயர்களை மாற்றியமைத்து புதிய திட்டங்கள் போல் செயல்படுத்தி வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
மக்களை தேடி மருத்துவம் என்ற பெயரில் திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டம் 2017ஆம் ஆண்டே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்று கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இத்திட்டம் அப்போதே செயல்பட தொடங்கியதாகவும் அதற்கு மத்திய அரசு நிதி வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை மாநில அரசு உரிமை கொண்டாடுவதாக திரு அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தேர்தல் 2024 சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம். மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி 8:05 முதல் 8:20 வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் சொத்துகளுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டை மாற்றியமைத்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மாநில அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம், திரு ராஜசேகர் அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. சட்ட விதிகளை பின்பற்றி வழிகாட்டு மதிப்பீட்டை மாற்றியமைக்கும் வரை 2017ஆம் ஆண்டு மதிப்பீட்டையே பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பின் இதுவரை பதிவு செய்த ஆவணங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வரவேற்கத்தக்கது என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதுவரை பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட கூடுதல் கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொதுத் தேர்வுகளில் பங்கேற்காத மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு கணிசமாக குறைந்துள்ளது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தஞ்சாவூர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் பங்கேற்காதவர்களின் எண்ணிக்கை 50,000த்திற்கும் அதிகமாக இருந்ததாகவும் இந்த ஆண்டு இதன் எண்ணிக்கை 10,000 முதல் 12,000 குறைந்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் மதிப்பில் தொல்குடி திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் கூறியுள்ளார். நாமக்கல்லில் தொல்குடியினர் வேளாண் மேலாண்மை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதால் அவர்களது தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது என்று கூறினார். இருவரிச் செய்திகள். செங்கடல் பகுதியில் 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சி படையினர் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். 2 நாள் பயணமாக தென்கொரியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அங்குள்ள இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மும்பையில் பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேவை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் புதிதாக அரசு போக்குவரத்து கழக பணிமனை அமைக்கப்பட உள்ள இடத்தை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வருவாய்த்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை 405 பயனாளிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினரால் நடத்தப்படும் சிறுதானிய உணவகம் நேற்று தொடங்கப்பட்டது. திருப்பத்தூரில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவியர் விடுதியை ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஆய்வு செய்து மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். சென்னை மாநகராட்சியின் திருவிக நகர் மண்டலத்திற்குட்பட்ட ஓட்டேரி நல்லா கால்வாயில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் பணியை மேயர் திருமதி ஆர். பிரியா தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி காலை மணி 9:30க்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஏற்கனவே தொடரை கைப்பற்றியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் பிரைம் வாலிபால் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி கோழிக்கோடு அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் நலன்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 6000 அதிகரித்துள்ளதென மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சொத்துகளுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டை மாற்றியமைத்து மாநில அரசு பிறப்பித்த சுற்றறிக்கை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களின் பெயர்களை மாற்றியமைத்து தமிழக அரசு புதிய திட்டங்கள் போல் செயல்படுத்தி வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தரம்ஷாலாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.